Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள். பிஹைண்ட் த பவர் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் நாம் இந்த பொருளாதார மத்திய நிலையம் மற்றும் கடந்த காலத்தில் இந்த மரக்கறி மொத்த விற்பனை நிலையம் இருந்த இடத்திலிருந்து அவர்கள் நகர்த்தப்பட்டதன் பின்னராக பழைய இடத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பது தொடர்பாக ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் இந்த கலந்துரையாடலுக்கு நாம் செல்லலாம் என நினைக்கின்றோம். அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்ட விடயம் தொடர்பாக பல்வேறு விதமான கடந்த கால நிகழ்வுகள் ஞாபகப்படுத்தப்பட்டதன் பிரகாரம் அது தொடர்பான கருத்துக்களுக்கு பலரும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். உண்மையான விடயம் வெளிப்படுத்தப்பட்டதாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இந்த நிலையிலே வன்னி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வைத்தியர் ப சத்தியலிங்கம் அவர்கள் இது தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள தான் விரும்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அதன் பிரகாரம் நாம் நிச்சயமாக அவரோடு இந்த கடந்த காலத்தில் இந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைவதில் இருந்த சிக்கல்கள் தொடர்பில் நாம் அவரோடு கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். அது அவ்வாறு இருக்கையில் தற்போது இந்த பொருளாதார மத்திய நிலையம் இன்றைய தினத்திலிருந்து மிகவும் நகர்ப்பகுதியிலிருந்து தூரமாக இருந்தாலும் கூட அங்கே தற்போது இயங்கி வருகின்றது. பழைய இடத்திலே சில துணிக்கடைகள் மற்றும் பழக்கடை ஒன்றும் தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த இடத்திலே 36 கடைகள் இருந்தன. இந்த 36 கடைகளினுடைய செயற்பாடுகள் தற்போது நிறுத்தப்பட்டு மரக்கறி மொத்த விற்பனை நிலையம் பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பது அனைவரும் அறிந்த விடயம். எனினும் நீண்ட காலமாக மரக்கறி மொத்த விற்பனை நிலையம் இயங்கி வந்த இடமானது 90ஆம் ஆண்டுகளில் கொட்டகைகள் அமைத்து ஒரு சிலர் இந்த மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அப்போதைய காலத்தில் வடக்கு கிழக்கு மாகாண சபையும் இருந்தது. அதே போல பாராளுமன்றத்திலே அதிகளவாக EPRLF அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பலர் பிரதிநிதித்துவத்தை பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் 92ஆம் ஆண்டு EPRLF-இடம் அந்த கொட்டைகளை அமைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் சென்று கேட்கின்றார்கள், இந்த இடத்திலே தங்களுக்கான ஒரு நிரந்தர கட்டடங்களை கட்டி தருமாறு கேட்கின்ற போது அப்போது ஒரு அதீத பலத்தோடு, அதாவது யுத்த காலம், இவ்வாறான ஒரு கால சூழலிலே EPRLF ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக இருந்திருக்கின்றது. இந்த காலப்பகுதியிலே ராஜகோணேஸ்வரன் அவர்கள் கூட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். அவர்களிடம் சென்று இவர்கள் கேட்டதன் பிரகாரம் குறித்த கொட்டகைகள் இருந்த இடத்திலேயே நிரந்தர கட்டடங்களை அமைத்து தருவதற்கு EPRLF சம்மதிக்கின்றது. அதன் பிரகாரம் ஒருவரிடம் 10,000 ரூபாயை பெற்று அந்த 36 கடைகள் EPRLF அமைப்பினால் 92ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் அப்போதைய, அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ புவனேஸ்வரன் அவர்களோடும் கலந்துரையாடி சில தகவல்களை பெற்றிருந்தோம். ஆகவே இவ்வாறான ஒரு சூழலில் 92ஆம் ஆண்டிலிருந்து அந்த காணிக்கு எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் அது ஒரு அரசு காணியாக காணப்பட்ட நிலையிலேயே இந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த தொடர்ச்சியாக அந்த கட்டடங்களில் மொத்த மரக்கறி விற்பனை தொடர்பான செயற்பாடுகள், மரக்கறி விற்பனை என்பன சில்லறையாகவும் இடம்பெற்று வந்த நிலையில் காலச்சூழல், நாட்டில் ஏற்பட்ட யுத்தம், இவ்வாறான காரணங்களினால் உண்மையான உரிமையாளர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். இறுதியில் குறிப்பாக இந்த 36 கடைகளிலே ஒரு நீண்ட காலமாக 92ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து வியாபாரத்தை மேற்கொண்டு வந்தவர்கள் குறிப்பாக ஒரு 6-7 பேர் தான் உண்மையான உரிமையாளர், அதாவது அந்த காலத்தில் அந்த கட்டடத்தை கட்டுவதற்கான உரிமையாளராகவும் மீண்டும் பிறகு அவர்கள் காலச்சூழலினால் யுத்தத்தின் காரணமாக வெளியேறியதன் பின்னராக அது கைமாற்றப்பட்டு பல கடைகள் விற்பனை செய்யப்பட்டு புரிதொருவருக்கு இவ்வாறான ஒரு நிலைமை காணப்பட்டு தற்போது இப்போ பரவலாக பின்னரான காலப்பகுதியில் அந்த கடைகளுக்கு உரிமையாளராக பலர் மாறி இருக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்கையில் பல கடைகள் நீண்ட காலமாக வாடகைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது மரக்கறி மொத்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளர்கள் வேறு புரிது நபர்களுக்கு அந்த கடைகளை வாடகை அடிப்படையில் செய்வதற்கு பெருந்தொகையான வாடகைக்கு அந்த கடைகளை வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் தற்போது பொருளாதார மத்திய நிலையத்தில் கடைகள் கொடுக்கின்ற போது இந்த கடைகளின் உரிமையாளர்களுக்குத்தான் அங்கு கடைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. உண்மையில்
ஏனைய பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது பொருளாதார மத்திய நிலையமோ அல்லது அரசாங்கத்தினுடைய ஒரு கட்டிடங்கள் அமைக்கப்படுகின்ற போது திறந்த கேள்வி கோரலின் பிரகாரம் அது யார் கூடுதலான கோரிக்கையை வைக்கின்றார்களோ அவர்களுக்கு வழங்குவது என்றது ஒரு சாத்தியப்பாடான நிகழ்வாக இருந்திருக்கிறது. ஆனால் வவுனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த 36 கடை உரிமையாளர்களையும் அந்த கடை உரிமையாளர்களையும் அந்த இடத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு அங்கு சுமார் 292 மில்லியன் ரூபாய் நிதியில் கட்டப்பட்ட 50 கடைகளில் 35 கடைகள் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே வழங்கப்பட்டு அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. தற்போது அவர்கள் வாடகை இனி வருங்காலங்களிலே இந்த பொருளாதார மத்திய நிலையத்திற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படும். அந்த கட்டமைப்புக்கு கீழ் தான் அது இயங்கும். அங்கு முகாமையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்கள் அந்த ஒரு கட்டமைப்புக்குள் அவர்கள் செல்வார்கள். இது இவ்வாறு இருக்கையில் நீண்ட காலமாக இவர்கள் நடத்தி வந்த இந்த கொரப்பத்தான வீதியில் இருக்கின்ற மொத்த மரக்கரு விற்பனை நிலைய கட்டிடம் பிரதேச கட்டிடத்தை மாநகர சபையினுடைய கலந்துரையாடலின் பிரகாரம் அதனை முதல்வர் அவர்கள் இங்கிருந்த 35 கடைக்காரர்களும் ஒரு கடை அது மாற்றப்பட்டிருக்கின்றது. 35 கடை உரிமையாளர்களும் இந்த இடத்தில் மரக்கறி அற்ற ஏனைய பொருட்களை வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் இங்கே நடத்தியவர்களுக்கு பொருளாதார மத்திய நிலையத்திலும் கடைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இலவசமாக முன்னுரிமை அடிப்படையில். அவர்கள் ஏற்கனவே நடத்திய இடத்திலும் அவர்களுக்கு வியாபாரம் நடத்துவதற்காக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அது எவ்வளவு காலமாக அது கணிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த இடத்திலே 3 அடுக்கு கட்டடம் ஒன்று அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடுக்கு கட்டடங்கள் அமைக்கப்படுகின்ற போது இந்த 35 கடை உரிமையாளர்களிடமும் ஒரு கடைக்கு 1 கோடி ரூபாய் பெறப்படும். அது கட்டி முடிக்கப்பட்டதன் பின்னர் அவர்கள் மேலும் ஒரு கோடி ரூபாயை வழங்க வேண்டும். அது 2 கோடி ரூபாய் பெறுமதியாக இந்த 35 கடைக்காரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் இந்த இடத்தில் மீளவும் அவர்களுக்கு கடை வழங்கப்படும். இந்த அடிப்படையில் தான் அவர்களும் உடன்பட்டு அங்கே சென்றிருக்கின்றார்கள். இதுதான் மாநகர சபை இன்னூடாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த 1 கோடி ரூபாய் முன்பணத்தை பெறுகின்ற போது இந்த வைப்பு செய்யப்படுகின்றது எங்கே என்ற ஒரு கேள்வி எழப்போகின்றது. அதாவது உண்மையில் இந்த காணி இதுவரைக்கும் மாநகர சபைக்கு ஒதுக்கப்படவில்லை. இது ஒரு அரச காணியாக காணப்படுகிறது. யூடிஏயினுடைய கடந்த காலத்திலே யூடிஏயினுடைய 10 ஆண்டு திட்டம் என்கின்ற ஒன்று கொண்டு வரப்பட்ட போது இந்த இடத்திலே 3 மாடி கட்டணம் அமைக்கின்ற ஒரு திட்டம் ஒன்று காணப்பட்டது. அந்த அடிப்படையிலே இந்த இடத்துக்கான மாநகர சபை தற்போது சொல்லுகின்றதன் பிரகாரம் 1 கோடி ரூபாய் பெறப்படமாக இருந்தால் அந்த அவர்கள் வைப்பு செய்ய போகின்ற கணக்கு எங்கே என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அதுபோக தொடர்ந்தும் அதாவது இங்கே இருந்த உரிமையாளர்களுக்கு ஏற்கனவே அங்கே கடை கொடுக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு மீளவும் இந்த கடைகளை நடத்துவதற்கான உரிமை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் புதிய கட்டடம் அமைக்கின்ற போது திருப்பவும் அவர்களுக்கு அங்கே கடைகளை முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதற்கு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இடத்திலே கடைகளை அமைத்து இதுவரை மரக்கறி மொத்த விற்பனையை செய்து வந்தவர்கள் 2 கடைகளின் உரிமையாளராக மாறுகின்றார்கள். ஒன்று பொருளாதார மத்திய நிலையத்திலும் மற்ற நீண்ட காலமாக அவர்கள் நடத்திய இடத்தில் அமைக்கப்பட போகின்ற 3 மாடி கட்டிடத்திலும் அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே கடை உரிமையாளர்களாக மாறப்போகின்றார்கள். இது இவ்வாறு இருக்கையில் ஏனைய கடைகளை கேள்வி கோரல் மூலமாக வழங்குவதற்கான உத்தரவாதமும் மாநகர சபையினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் தற்போதைய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இது மாநகர சபையின் ஊடாக இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அனுமதிக்கிறார்களா அல்லது இது நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடாக கட்டப்பட்டு அல்லது வர்த்தக வாணிப வச்சு ஏதோ ஒரு அமைச்சுக்களினூடாக கட்டப்பட்டு அது திறந்த கேள்வி கோரலுக்கு செல்லுமா என்பது நீண்ட கால காத்திருப்புக்கு பின்னர் தான் தெரிய போகின்றது. ஏனெனில் அதை கட்டுவதற்கான காலம் நீண்ட காலமாக அமையும். அதற்கான சில பொறிமுறைகள் இருக்கின்றன. இது இவ்வாறு இருக்கையில் இதற்கிடையில் இந்த கடை உரிமையாளர்களை 1 கோடி ரூபாய் பெறுவதற்கு மாநகர சபை சம்மதித்திருக்கின்றது. ஆகவே இது எல்லாம் ஒரு குழப்பகரமான நிலையில் தற்போதைய மத்திய அரசில் இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இதற்கு உடன்படுவார்களா, மாநகர சபை அமைப்பதற்கு முழுமையான சம்மதத்தை தெரிவிப்பார்களா என்பது எல்லாம் காத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. எந்தளவு சாத்தியம் என்பது இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு இருக்கையில்
மீண்டும் மீண்டும் முதலாளிகளாக்குகின்ற ஒரு தோற்றம் ஒன்று இங்கே உருவாக்கப்பட இருக்கின்றது என்பது மறுப்பதற்கில்லை. இதற்கு அப்பால் ஏற்கனவே இங்கே கடைகளை வாடகைக்கு நடத்தி கொண்டிருந்த மரக்கறி மொத்த விற்பனை நிலையத்திலே வாடகைக்கு நடத்தி கொண்டிருந்தவர்கள் தற்போது புதிய பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கடைகளை உரிமையாளர்கள் நடத்த முனைப்பு காட்டியதன் பின்னர் பலர் வெளியேற வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இதுவரை காலமும் தங்களுடைய கடைகளில் தாங்களாக வியாபாரத்தை செய்யாத உரிமையாளர்கள் இதுவரை வாடகைக்கு கொடுத்துவிட்டு தற்போது அவர்களை வெளியேற்றி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலைமைக்கு செல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட போகின்றது. ஆகவே இந்த இடங்களிலே கடைகளை நடத்திய வாடகைக்கு எடுத்து நடத்தியவர்களுக்கு உண்மையில் முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதற்கு அல்லது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கான பரிந்துரைகள் கணக்கில் எடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் 2 கடைகளையும் ஒருவரைக்கு கொடுப்பது என்பதை விட இந்த கடைகளிலே நீண்ட காலமாக வாடகைக்கு நடத்தியவர்கள் புறந்தள்ளப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனையும் உருவாக இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் மற்றொரு விடயத்தையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக தற்போது பொருளாதார மத்திய நிலையம் அமைந்திருக்கின்றது நகர மத்தியிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திலே. கடந்த காலங்களில் வவுனியா நகர மத்தியில் இந்த மரக்கறி மொத்த விற்பனை நிலையம் இருந்த போது குறிப்பாக தோட்டக்காரர்கள் ஓமந்தை இந்த பிரதேசம் மற்றும் சூடுவந்த புலவு போன்ற பிரதேசங்களை அண்டியவர்களாக கோவிட்குளம் இந்த பிரதேசங்களை அண்டியவர்களாக இருந்தபோது அவர்கள் இந்த மரக்கறி மொத்த விற்பனை நிலையத்தை நாடுவது சுலபமாக இருந்தது. ஆனால் தற்போது இருக்கின்ற பொருளாதார மத்திய நிலையம் அமைந்திருக்கின்ற இடத்துக்கு செல்லுகின்ற போது அவர்கள் ஒரு பாரிய சிக்கல் நிலைமையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். ஏனெனில் அவர்களுக்கான போக்குவரத்து வசதி என்பது எனினும் மாநகர முதல்வரை பொறுத்த வரைக்கும் தாண்டிக்குளத்தில் இருந்து பொருளாதார மத்திய நிலையம் வரையுமான ஒரு பேருந்து சேவை ஒன்றினை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார். தாண்டிக்குளத்தில் இருந்து பொருளாதார மத்திய நிலையம் வரைக்குமான பேருந்து சேவை என்பது ஒரு சிறப்பான சேவையாக இருந்தாலும் கூட ஏனைய பிரதேசங்களிலிருந்து வருகின்றவர்களுக்கு அது எவ்வாறு அமைய போகின்றது என்பது ஒரு கேள்விக்குறியான விடயம். இதற்கு அப்பால் பல விவசாயிகள் சைக்கிள்களில் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை இந்த நகர மத்தியில் இருந்த மரக்கறி மொத்த விற்பனை நிலையத்துக்கு கொண்டு வந்ததை நாங்கள் கடந்த காலங்களில் கண்ணூடாக கண்ட ஒரு விடயம். ஆகவே தற்போது இருக்கின்ற இடத்துக்கு கொண்டு செல்லுவதில் அவர்கள் பாரிய ஒரு சிரமத்தை எதிர்கொள்வார்கள். எனினும் அவர்கள் அதற்கான மாற்று வழிகளை அல்லது கொண்டு செல்வதற்கான ஒரு முனைப்பை காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இந்த பொருளாதார மத்திய நிலையமானது தற்போது ஒரு பரிச்சாத்தமாகத்தான் செயற்பட போகின்றதாக நான் உணர்கின்றேன். ஏனெனில் இந்த மரக்கறிகளை விவசாயிகள் எந்த அளவுக்கு அங்கே கொண்டு செல்லுகின்றார்கள், அங்கே எவ்வாறான வியாபாரம் இடம்பெறுகின்றது என்பதை பொறுத்துத்தான் அது நீண்ட கால தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இல்லையேல் அங்கே இருக்கின்ற மரக்கறி மொத்த விற்பனையாளர்கள் மீளவும் அவர்களுக்கு உரியதாக இங்கே மாநகர சபையினால் சொல்லப்பட்டிருக்கின்ற பழைய இடத்திற்கான அவர்கள் நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பிலும் நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் தற்போது வரை அது அவர்களுக்கு உரியதாகத்தான் மாநகர சபையினால் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது மாநகர சபையினுடைய வாக்குறுதிகளின் பிரகாரம் இந்த இடத்திலே அவர்கள் மரக்கறி தவிர்ந்த ஏனைய பொருட்களை விற்பனை செய்ய முடியும் என்கின்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட பொருளாதார மத்திய நிலையத்திலே வியாபாரம் செய்ய முடியாத அவர்கள் எதிர்பார்த்த ஒரு வியாபாரம் இடம்பெறாத சந்தர்ப்பத்தில் அவர்கள் மீள இங்கே நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது தொடர்பிலும் நாங்கள் ஆராய தலைப்பட வேண்டும். அல்லது அது தொடர்பான எச்சரிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழல் ஏற்படுமாக இருந்தால் மீண்டும் அந்த பொருளாதார மத்திய நிலையம் செயற்பாட்டில் இருந்து பழைய நிலைமைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதற்கு உடனடியாக மாநகர சபையோ அல்லது இது தொடர்பான செயற்பாட்டு அதிகாரிகள் செய்ய வேண்டிய விடயமாக பழைய மரக்கறி மொத்த விற்பனை நிலைய கட்டடங்களை புதிய கட்டடம் அமைப்பதற்கு ஏற்ற வகையில் அதனை வடிவமைப்பது தான் சிறந்ததாக இருக்கும். ஏனெனில் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் பட்சத்தில் மாத்திரம்தான் இந்த பொருளாதார மத்திய நிலையம் தொடர்ச்சியாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவரைக்கும் அவர்களுக்கு இந்த இடத்தினை வழங்குவதாக இருந்தால் காலச்சூழல் எவ்வாறாகவும் மாற்றமடையலாம் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆகவே
உடனடியாக அவர்கள் ஏற்கனவே மரக்கறி மொத்த விற்பனையை மேற்கொண்ட இடத்தில் உள்ள அந்த கட்டடங்களை அவர்கள் இல்லாது ஒழித்து புதிய கட்டடம் ஒன்றினை அமைப்பதற்கு ஏற்ற தளமாக அதனை மாற்றும் போதுதான் பொருளாதார மத்திய நிலையம் சிறப்பாக இயங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகள், இவ்வாறான முதலாளிகளையே முதலாளிகளாக செயற்பாடுகளும் இந்த அரசாங்கம் சொன்ன எல்லோரும் சமன், எதுவுமே வெளிப்படைத்தன்மையோடு முன்னுரிமை, எல்லோருக்கும் முன்னுரிமை அல்லது எல்லோரும் சமனாக பார்க்கப்பட்டு நடத்தப்படும் என்கின்ற விடயம் என்பன தெளிவாக இருக்குமாக இருந்தால் பழைய மரக்கறி மொத்த விற்பனை நிலையத்திலே கட்டப்பட இருக்கின்ற 3 அடுக்கு கட்டடத்தில் பகிரங்க கேள்வி கோரலின் பிரகாரமே வழங்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பலருக்கும் இருக்கின்றது. ஆகவே இதில் மாநகர சபை சொன்ன வாக்குறுதியா அல்லது மத்திய அரசு சொல்லுகின்ற அவர்களுடைய கொள்கை இங்கே நிலைநிறுத்தப்படும் என்பது கடந்து வரப்போகின்ற நாட்களில் தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதுவரை நாங்கள் எப்போதும் இந்த பொருளாதார மத்திய நிலையம் தொடர்பாகவும் மரக்கறி மொத்த விற்பனை நிலையம் தொடர்பாகவும் நாங்கள் அவதானிப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு அப்பால் கடந்த நீண்ட காலமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக மரக்கறி மொத்த விற்பனை நிலையத்தை நடத்தி வந்தவர்கள் தங்களுக்கான ஆட்சி உரிமையாக இந்த நிலத்தினை கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனெனில் அவர்கள் 30 ஆண்டுகளாக ஒரு அரச காணியிலே அவர்கள் தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை, கட்டடங்களை அமைத்து கட்டி நடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தங்களுக்கு ஆட்சி உரிமை என்கின்ற ஒரு கோரிக்கையை விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே இவ்வாறான சூழலில் பலத்த சவால்களுக்கு மத்தியில் இனிவரும் காலங்களிலும் இருக்க போகின்றது. அதுவரை நாங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிப்போடு இருப்போம் என கூறி விடைபெறுகிறேன். நான் நவரத்தினம் கபிலநாத். Behind the power. அதிகாரத்தின் பின்னணியில் நடக்கும் உண்மைகள்.